படம் சூப்பராக இருக்குன்னா நல்ல ஒரு க்ரைம் த்ரில்லர் கமர்ஷியல் ஜான்ரா மூவி. கிளைமேக்ஸில் ஒரு நல்ல ஒரு சோஷியல் மெசேஜும் சொல்லியிருக்காங்க. ஸோ படம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியாக எல்லாம் ஆடியன்ஸ் வந்து நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு என்டர்டெய்னிங்காக ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக முதல் பக்கம் வந்து பார்க்கலாம். என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போது பொண்ணுங்க இப்போ வெளியில் இப்போ ஒரு பொண்ணு இருக்குன்னா அவங்க வெளியில் ஃபேஸ் பண்ணுற விஷயம், இப்போ ஒரு பஸ்ஸோ இல்லை ஆஃபீஸோ கூட வேலை பார்க்குற இடத்துல ஒரு பையன் எப்படி பார்க்குறான், கூட எப்படி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றது ஒரு சோஷியல் மெசேஜ் தான். பட் அதை வந்து அவங்க அவ்வளோ அழகாக அதை எடுத்துகிட்டு போய் கிளைமேக்ஸில் எந்த ஒரு லேகும் வராமல் கரெக்டாக அதை சிங்க் பண்ணி ஃபிட் பண்ணி கரெக்டாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லணுமோ அதை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. சோஷியல் மெசேஜ் தான் சொல்ல வந்திருக்காங்க. இந்த நாட்டுக்கு நாடு சட்டம் மாறும், ஆனால் நம்மள மாதிரி சாமானியர்களுக்கு அது கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த நல்லா சொல்லியிருக்காங்க. வெற்றியோட ஆக்டிங் ஆஸ் யூஸ்வல் பயங்கரம். இதில் வேறு மாதிரி ஒரு பண்ணியிருந்தார், அது சூப்பராக இருந்தது. எல்லா ரோலுமே தம்பி ராமையா, ரெட்டின் கிங்ஸ்லி, நானும் படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். எல்லாருமே வந்து அந்த அந்த ரோல் அவங்களுக்கு கொடுத்த ஆக்டிங் கரெக்டாக ரொம்பவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் பர்ஃபெக்டாக பண்ணி படம் சூப்பராக இருக்குது. ஒர்த் டு வாட்ச். நல்லா இருந்துச்சுங்க படம். கதையெல்லாம் யூஸ்வல் தாங்க, நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். எப்படி பார்க்குறேன்னா நல்லா இருந்துச்சுங்க. வந்து எப்படி பார்க்குறேன்னா இது அதான் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. இப்போயும் வந்து அது எப்போ எத்தனை வாட்டி பண்ணாலும் லவ்வோ எத்தனை வாட்டி சினிமாவில் பார்த்தாலும் ஒர்க் ஆகாத அது மாதிரி அதை சொன்னால் ஒர்க் ஆகுங்க. அது நல்ல விதமாக சொன்னால் ஒர்க் ஆகும். இது நல்லா தான் சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கரெக்டாக கன்வே பண்ணியிருக்காங்க. அதை மட்டும் அவர் வில்லனாக மட்டும் ட்ரீட் பண்ணாமல் அவர் ஒரு வேறு ஒரு விஷயத்துக்கும் யூஸ் பண்ணாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எல்லோரும் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா எங்கேஜாக கொண்டு போயிருந்தாங்க. நம்ம வில்லன் வந்து வேறு கேரக்டர் நினச்சிட்டு இருப்போம், ஆனால் அவங்க வந்து வேறு கேரக்டர் நம்மளை காமிக்கும் போது அதனால் முதல் பக்கம் அப்படின்றது நீங்கள் படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ல முடியாது, அது சஸ்பென்ஸ் போயிடும் உங்களுக்கு. நீங்கள் படம் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து சஸ்பென்ஸோடு பார்க்கலாம், நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் படம் பார்த்து இது எப்போயுமே சொல்ல வேண்டிய ஒரு கருத்து ப்ரோ. நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கணும், ஏன்னா அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக நிறைய இப்போ நடக்குது, முன்னாடி நடந்திருக்கு, வரிசையே நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம அடிக்கடி சொல்ல தான் அது வந்து மாறும்னு நினைக்கிறேன். இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட் இப்போ இருக்க 2K கிட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாமே இந்த படம் கண்டிப்பாக பார்த்தாகணும். ஃபேமிலியோட வந்து எல்லாருமே பார்க்கணும். அவங்க பார்த்துட்டு அவங்க பசங்களை எப்படி வளர்க்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. முதல் பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு. படம் வந்து க்ரைம் த்ரில்லர் ஜானரில் எடுத்திருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா படத்தில் லேகிங்ஸ்னு உங்களுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்புறம் எல்லா ஆடியன்ஸும் வந்து பார்க்கலாம். ஸோ கண்டென்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. நாம் ஒரு பர்சனை எப்படி பார்க்கணும், அப்படி ஒரு வேளை டிஃப்ரெண்ட்டாக பார்த்தா அந்த பர்சன் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிற ஒரு கண்டென்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபீமேல் அபியூஸ் நடக்கக்கூடாதுங்கிறதே ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருக்காங்க. அப்படி நடந்தால் எப்படி அணுகணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக படத்தில் காமிச்சிருக்காங்க. அவர் டிடெக்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் குவைட் குட். அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த ரோல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோல் வந்து ஆக்சுவலாக அவர் அப்படியே லைனில் மூவ் ஆகிட்டே இருக்கார். அவர் தனியாக அவர் மட்டும் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தில் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக மூவ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது அந்த படம் பார்க்குறதுக்கு. இல்லை ஹீரோயின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் இந்த படத்துக்குன்னு சொல்லிட்டு ஒன்று டிசைன் பண்ண மாதிரி ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணல. ஆனால் படத்துக்குள்ளே வர 2-3 சீன்ஸில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு போகிறாங்க. படத்துக்குள்ளே இருக்க கேரக்டர்ஸ் தான் ஹீரோயின்ஸ், அவ்வளோதான். அதில் ஹீரோயின் தனியாக ஒன்றும் ஒர்க் இல்லை. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதில் தம்பி ராமையா சார் பொண்ணாக நடிக்கிறேன். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக படத்தை போய் பாருங்கள். வெரி நைஸ். நான் யூஸ்வலாக படத்தை தியேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக வருவேன். பட் தென் இதில் நான் நடிச்சிருக்கனால குவைட் ஸ்கேட், கொஞ்சம் பயமாக தான் வந்தேன் காலையில். பட் தென் சீயிங் ஆல் ஆஃப் தெம் ரெவ்யூ அண்ட் எவ்ரி திங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கலாம் சொன்னாங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. எல்லாரும் போய் பாருங்கள், கண்டிப்பாக எல்லாரும் போய் பாருங்கள்.